வணக்கம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை என்ன அப்படிங்கிற லெவலில் மெமரைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. அது ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற லெவலில் முழுசாக கற்றுக்கணும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், முழுசாக கற்றுக்குங்க. ஜாப் உங்களுக்கு தான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே, அதாவது உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் அப்படிங்கிறது நம்ம அதே ஏப்ரல் 2 தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது ஏன் எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத நம்ம அவசியம் பார்த்தாகணும். சரிங்களா? உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம். ஆட்டிசம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குழந்தைகளுக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மென்டல் டிஸார்டர் அப்படிம்பாங்க, டெவலப்மெண்டல் டிஸார்டர். அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அவங்களுக்காக இந்த தினத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கொண்டாடணும்னு சொல்லக்கூடாது. இது எதற்காக அப்படின்னா இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றின ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு மக்களுக்கு அதிகம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினத்தை நம்ம ஒரு அவேர்னஸ் டேவா, ஒரு விழிப்புணர்வு தினமாக நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ ஏப்ரல் 2 அப்படிங்கிறது வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே. சரிங்களா? உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் ஏப்ரல் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு ரீசனுமே கிடையாது ஏப்ரல் 2ன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. சரிங்களா? மேபி இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஏப்ரல் 2ல் வரனால இதுவும் ஏப்ரல் 2வாக நம்ம எடுத்துக்க முடியும், ஒரு காரணமாக நம்ம வச்சுக்கணும்னு நினச்சோம்னா. சரிங்களா? இது எப்போ இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 இருந்து. எந்த அமைப்பு இதை செயல்படுத்திட்டு இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா ஐநா. சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் மூலமாக தான் இது அங்கீகாரம் பெற்று அப்ரூவல் கொடுத்து ஒவ்வொரு ஏப்ரல் 2 2008 இருந்து ஒவ்வொரு ஏப்ரல் 2ம் வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டேவாக நம்ம அதை எடுத்து ஒரு விழிப்புணர்வு தினமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த யுனைடெட் நேஷன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க 7 தான் நாட்களை மட்டும்தான் ஹெல்த், அதாவது ஹெல்த் சம்மந்தமாக ஒரு ஆரோக்கியம் சார்ந்து ஒரு 7 நாட்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமானது இது வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 2 வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே, உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம். சரிங்களா? நன்றி. மீண்டும் சந்திப்போம்.